சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு எவ்வளவு நேரம் தான் இவளை கூப்பிடுறது காது கேட்காத மாதிரியே இருப்பாமா. என்னதான் இன்னும் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காளோ தெரியல. அவங்க பக்கத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்க சார். ஆ ஆமா ஆமா. அந்த கடையில இருந்து நேரா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும் பாத்துக்கோங்க. அங்க இருந்து நேரா வந்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் நிறைய போட்டிருக்கும். அங்க வந்துருங்க சார். ஆமா, சைட்ல டைனிங் டேபிள் கூட போட்டிருக்கோம். ஆமா ஆமா, உங்களுக்காக தான் ஏற்பாடு பண்ணிருக்கு. வாங்க சார். சின்ன பொண்ணு. ஜெனிமா, நீ நல்ல பாப்பா தானே? அம்மா செல்ல பாப்பா தானே? நாளைக்கு ட்ரெஸ் போடுவோம், புது ட்ரெஸ். இன்னைக்கு இன்னைக்கு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்க பாரு, பிங்க் கலர் ட்ரெஸ், பிங்க் கலர் குடுமி, அழகா இருக்கு பாப்பாவுக்கு. நம்ம இப்படியே போயிருந்தா கிறிஸ்மஸ் அத்தவணை பார்த்து நமக்கு நிறைய சாக்லேட்ஸும் தருவார். சரியா? நம்ம நாளைக்கு ட்ரெஸ் போடும். சொல்றத கேட்டு தருவோம். அம்மா கிளம்பணும்ல. அப்பா பாரு கத்திக்கிட்டே இருக்காரு. ஜெனி, நீ சொல்றது கேட்கலன்னு அடிதான் வாங்க போற பத்துக்க. எனக்கு என்ன இப்படியே கடை உனக்கு கேட்க முடியாது, ஒரு மண்ணும் கிடையாது. சின்ன பொண்ணு, எவ்வளவு நேரம் உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன், இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்க எல்லாம் வந்துட்டாங்க பக்கத்துல. ஆமா, என்னையதான் உங்களுக்கு பார்த்தா கண்ணு தெரியும். பக்கத்துல அங்க பாருங்க, உங்க மகளை உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. என்னடி பண்ண? ஆமாங்க, நான் தான் அவளை அடிச்சேன். விளாடாதம்மா சின்ன பொண்ணு, நேரம் ஆயிடுச்சு. என்னன்னு கேளுங்க, அவளை அழுதுகிட்டே இருக்கா. புது ட்ரெஸ் போட போறாங்க அவங்க. ஜெனிமா, புது ட்ரெஸ் நாளைக்கு தாம்மா போடணும். இன்னைக்கு யாரும் புது ட்ரெஸ் போடல. இங்க பாரு, அப்பா கூட பழைய ட்ரெஸ்ல தான் இருக்கேன். நாளைக்கு நம்ம மேட்சிங்கா புது ட்ரெஸ் போடுவோம். கொஞ்சம் பொறுத்துக்கோடா, காலையில வந்துரும் கொஞ்ச நேரத்துல. அப்புறம் நம்ம போட்டுக்கலாம். என்னம்மா, கோயிலுக்குலாம் போகும்போது போட்டுக்கலாம். சொல்றது கேடா தங்கம். இப்படி அடம் பிடிச்சேன்னா பாப்பாவை எல்லாரும் கெட்ட பாப்பான்னு சொல்லுவாங்க. பாப்பா நல்ல பாப்பாவா கெட்ட பாப்பாவா? வா, கண்ணத்தோட. அப்பா உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். அப்பாவுக்கு பிடிச்ச டேமுக்கு கிண்டர் எல்லாம் அப்பா வாங்கி தருவேன். நீ அழாம வா. பாவம், நம்ம போய் கிறிஸ்மஸ் தாத்தா பார்ப்போமா? கிறிஸ்மஸ் தாத்தா கூட ஒரு சாக்லேட் தருவாரு. நல்ல அப்பா, நான் எங்காவது வந்திருக்கேன். அப்பா சொல்றதுதான் கேட்கும். இந்த பொம்பளை பிள்ளைய பெத்தாலே இப்படிதாம்மா. அப்பா சொல்றதான் எப்பயும் கேட்டு தெரியுங்க. வெளியே தான் என்னமோ அம்மாவுக்கு பயப்படுற மாதிரி நடிக்குது. உள்ளுக்க பார்த்தா நம்மளே தூக்கி சாப்பிடுவோம். சரி சின்ன பொண்ணு, அவங்களாம் பக்கத்துல வந்துட்டாங்க, வா எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். நீங்க என்னங்க டைனிங் டேபிள் தூக்கி வெளியே போட்டிருக்கீங்க, உள்ளக்க போடாம? சின்ன பொண்ணு, மொட்டை மாடல ஃபுல்லா மழை பெஞ்சு தண்ணியா கிடக்குமா. அதுக்கு தான் அவன் கொஞ்சம் நீட்டா இருந்துச்சு பார்த்துக்கோ. ஒரு அக்கா, பக்கத்து வீட்டு அக்கா பெருக்கி தரேன்னு சொன்னாங்க. சரி, ஒரு 50 ரூபா அவங்க கையில தந்துட்டேன். அவங்க நீட்டா க்ளீன் பண்ணி எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. எதுக்குங்க, நான் பண்ண மாட்டேனா? பத்ததுக்கு அத்தை பாட்டி வேற இருக்காங்க, மாமா இருக்காரு. நீங்க எதுக்கு அவங்களுக்கு 50 ரூபா கொடுத்தீங்க? எல்லாரும் ஒரு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தோம்லம்மா. நீ வானா உடனே வரவும் மாட்டேன். சரி வா, ஒன்று இப்போ என்ன 50 ரூபா வேணும், வா வா. இவருக்கு 50 ரூபா மரத்தில் காய்க்கும். இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தையும் சுற்று வட்டார நண்பர்களையும் நன்றாக இருக்கும்படி வாழ்த்துகிறார். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவின் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். எல்லாரும் கேக் எடுத்துட்டு இருக்கோங்க. பரவாயில்ல ஜென்ஸு, வெளியே போய் சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு போலையே. ஆமாம் ஃபாதர், நேற்று மழை பெஞ்சதில்ல, மொட்டை மாடி ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு பார்த்துக்கோங்க. இங்கே தான் கொஞ்சம் சுத்தப்படுத்த முடிஞ்சிச்சு. அதான். நல்லது நல்லது. நம்ம வீட்டில் போய் கொஞ்சம் சின்னதாக ப்ரே பண்ணிட்டு வெளியே வந்து சாப்பிட்டு நாங்கள் கிளம்புறோம். ஓகே ஃபாதர். சரிம்மா, எல்லாரும் கேக் எடுத்துக்கோங்க. உமா, இங்கே பாரு, டைனிங் டேபிளை பாரு, 2 டைனிங் போட்டிருக்காங்க பாரு, சூப்பராக இருக்குது. ஆமாக்கா, என்ன அழகு போல் இருக்குது பாருங்க. புது டைனிங் டேபிள் போல். வாடகை எடுத்தாரா இல்லை சொந்தமாக வாங்கிட்டாரான்னு தெரில. அது எப்படி உமா, வாடகைக்கு தான் எடுத்திருப்பான். இதே நான் பக்கத்தில் ஒரு ஃபர்னிச்சர் கடையில் பார்த்துருக்கேன் பாரு. அப்படியா? ஏக்கோ, இது கேரள் வண்டியை பாருங்க, என்னம்மா டெக்கரேஷன் பண்ணி கிடக்கு. இது தெரிஞ்சது தானே, எப்பயுமே டெக்கரேஷன் தான் இருக்கும். இந்த வருஷம் டைனிங் டேபிள் தான் புதுசாக போட்டிருக்காங்கப்பா, சூப்பராக இருக்குது. என்ன மொட்டை மாடியில் வைக்காமல் இந்த சைடு வச்சுருக்காங்க? நேற்று மழை பெஞ்சலக்கா, அதுவாக தான் இருக்கும். இருக்கும்னு. சரி, அவன் என்ன சாப்பாடு போடுறான்னு தெரில, சாப்பிட்டு போவான். பரோட்டான்னு சொன்னாக்கா. பரோட்டாவா? சரி சரி, நான் கூட சப்பாத்தி கொடுத்து முடிச்சிடலாம்னு நினச்சேம்மா. காசு வேறு இல்லைன்ட்டு இருந்தா. சரி சரி, பரோட்டா சாப்பிடுவோம்.
பொரிச்ச கறி எதுவும் வச்சுருக்காளா? அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கேங்க்கா, சொன்ன மாதிரி தெரில. சரி சரி, உள்ளக்க போவோம். வாங்கக்கா, உள்ளக்க போவோம். பிள்ளைகளா, ஏற்கனவே டைம் ஆச்சு, வேடிக்கை பார்க்கறதுக்கு நடங்கடி. அம்மா, இது நம்ம புதுசாக டைம் டேபிளாக போட்டிருக்கு, அழகா இருக்குமா? ஆமாம் ஆமாம், சின்ன பொண்ணு அத்தை வீட்டுக்காரலாம் போட்டிருக்காரு. வாங்க வாங்க போவோம். இன்னும் அழகு போல இருக்கு. எடி கேரட் வண்டியை பார்த்தியா, செம்மையா இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு நாள் தாண்டி இப்படி இருக்கும். இது என்ன அவுத்து போட்டீங்கன்னு வச்சுக்கோ, வண்டி டப்பா வண்டி ஆயிரும். சின்னவளே, வாய் பேசாம உள்ளக்க போடி டக்குன்னு. நல்லபடியாக ப்ரேயர்லாம் முடிஞ்சிச்சுப்பா. இனி அடுத்த வருஷம் கேரளுக்கு வரோம். ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்குது. சாப்பாடு சாப்பிட்டு கிளம்புறோம்ப்பா. அடுத்து இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பார்த்துக்கோப்பா. உங்களுக்கு தான் செம்ம போச்சு. பூஜை ரூம் மேலே இருக்குது, அங்கே வரைக்கும் உங்களை ஏற வச்சாச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அழகு போல் இருக்கு பாரு உன் வீடு. டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்க, சாப்பாடுக்கு டைனிங் டேபிள் போட்டிருக்க. வேறு எந்த வீட்லையும் இப்படிலாம் கவனிக்கலப்பா. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்துக்க. அடுத்து ஒரு வீட்டுக்கு போகணும், அதான் அவசரமாக கிளம்புறோம். சரி ஃபாதர், நீங்கள் டைனிங் டேபிளில் போய் உட்காருங்க ஃபாதர், நான் சின்ன பொண்ணை பரிமாற வர சொல்கிறேன். சரிப்பா, நாங்கள் போய் டைனிங் டேபிளில் உட்காரோம். எங்கடா போனா, ஆளே காணும், பரிமாற போலையாவ. ஏம்மா மேலே சுற்றி காமிச்சிட்டு இருக்காமா, குடிலாம் போட்டிருக்க பாருங்க, மேலே சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ வந்துடுவாம்மா. அவங்க எங்கேயும் அவசரம் போகணுமா, அதான் சீக்கிரம் கிளம்புறாங்களாம், அவளை போய் கூப்பிடணும். சரி சரி, அவள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாலும் அவளை கையை பிடிக்க முடியாது, சுற்றி காமிச்சிட்டு கிடப்பா. சரி, சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லு, நான் வரட்டுமா? நீங்கள் இருங்கம்மா, வெளியே பனி காத்தடிக்கி, நான் பார்த்துக்கிறேன். இந்த வருவா, நான் கூப்பிட்றேன். எப்படிடா, சாப்பாடுலாம் பத்துமா? ஆமாம்மா, 10-15 சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. மீதி தான் வரும்னு நினைக்கேன். மீதி வந்தால் கூட பரவாயில்ல, காலையில் நம்ம துடைச்சி தின்னுக்கலாம், இருக்கிறவங்களுக்கு பத்தணுமே. அதெல்லாம் பத்துமா. சரி வாங்கம்மா, நீங்களும் சாப்பிட. இல்லைப்பா, வந்தவங்க எல்லாரும் சாப்பிட்டு போனோட்டு தான் நம்ம சாப்பிடணும் பார்த்துக்க. அதான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், அவங்களுக்கு நல்ல மகிழ்வை தந்த மாதிரி இருக்கும். சரியா? நீ நான் எல்லாரும் அப்புறம் சாப்பிட்டுக்குவோம், அவன் சின்ன பண்ணி அடக்கி வை, அப்புறம் சாப்பிடுவோம். சரிம்மா, அவள் பிரின்ஸ்பால் கூட தனியாக சாப்பிடுவான். சரி சரி.